இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு பர்த்த மகாசைலக்கு விங்கபதி. விங்கபதி இல்ல, விங்கப்தி. விங்கபதி விங்கப்தி விங்கபதி. இந்த பர்த்த மகாசைலக்கு விங்கபதி படத்தை ஷார்ட்டா ஸ்வீட்டா BMW வச்சுக்குவோம். இந்த படத்தோட டைரக்டர் இருக்காரே கிஷோர் திருமலா. அவர் இந்த மிம்சார கண்ணா படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இது ரைட்டிங்னா இதுதான், கிளைமேக்ஸ்னா இதுதான், ட்விஸ்ட்னா இதுதான், இப்படி எழுதணும், இல்ல இதையே எழுதலாம். அடவலு மீக்கு ஜோஹரலு அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை பத்தி புதன்கிழமை வர வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். சார், அந்த சப்ஸ்கிரைபு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பண்ணி தொலைறேன். இவன் சப்ஸ்கிரைப் பண்ணுவானா மாட்டானா? இதுக்கு வேற போராடணுமா? படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரவி தேஜா காரு படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி BMW கார் எடுத்துக்கிட்டு ஹைவேஸ்ல ஸ்பீடா போறாரு. ஸ்பீடா போயிட்டு இருந்தவர் நடுவில் இருந்த ஸ்பீட் பிரேக்கை கவனிக்கல. ஆம்பளை பட விஷால் மாதிரி அந்தரத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்க வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதனால என் கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையிலும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா என்னன்னு கேட்போம். தலைவன் வந்துட்டு ஒரு திராட்சை ரச கம்பெனி ஓனர். ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு கம்பெனியோட கொலாபரேஷன் பண்றதுக்காக ஒயினை டெஸ்டிங்க்கு அனுப்பியிருக்காரு. அங்க இருந்தவன் என்ன கான்ல இருந்தானே தெரியல, இந்த ஒயின்லாம் செட் ஆகாது இருப்பான்னு திருப்பி நிப்பிட்டானாம். ஏன் ஒயின்ல என்னடா குறைய கண்டாயின்னு கேட்கறதுக்காக ஸ்பெயின் வரையிலும் போயிருக்காரு. அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. எனக்குள்ள இருந்த ஒருத்தன் வெளியே வந்தான். சுடரே சுட்டும் விழி சுடரே அவங்க கண்கள் ரொம்ப அழகா இருக்குல்ல பாஸ்? அவங்க கண்ணை பாத்தியா? அவங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்கப்பா. எல்லாரும் உண்மைதான் சொல்லணும். அவங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நான் சொல்ற வரைக்கும் நீங்க கவனிக்கல தானே? ஆமா. வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. அவங்கள ஸ்பெயின்ல இருக்கிற 3 ரவுடி பசங்க வம்பிழுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பூந்து காப்பாத்தலான்னு போறப்ப யாருடா இவன் சிவபூஜையில கரடி மாதிரி? அவன் வேற யாரும் இல்லைங்க, அவன் நம்ம ஹீரோயினோட பிஏ. அவங்கிட்ட நம்ம ஹீரோவோட பிஏ போய் பேசி பார்க்கறாரு. சோ உங்களோட கொலாபரேட் பண்ணலாம் நாங்க முயற்சி பண்ணா யாரோ ஒருத்தனோட மிஸ்டேக்கால அது ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரிஜெக்ட் பண்ணாதண்டா போடா டிக்கி சாத்திக்கிட்டு. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறாங்க. அங்க வந்துட்டு இவங்க ஒரு டிராமா பண்றாங்க. நம்ம ஹீரோட பிஏக்கு அங்க இருக்கிற ஃபுட் பிடிக்காத மாதிரியும் நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதும் இருடா டெஸ்டிங்க்கு வேற யார்ட்டையாவது கொண்டு போய் கொடுக்குறேன்னு ஹீரோயின்ட்டே கொடுக்குறாரு. அவங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஓ நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க. ஒருத்தனோட ராங் ஜட்மெண்டால இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேரா இருக்கும். சரி அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பிஏவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெலத்தோட இன்னொரு முகத்தை பார்த்தே ஆகணும் பாஸ். ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் அந்த பிஏவை பத்தி இன்னொரு உண்மை தெரிய வருது. அவன் வேலை செய்யறது என்னமோ ஹீரோயினோட கம்பெனிக்கு, அவன் விசுவாசம் ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கம்பெனிக்கு. ஆடு வறுக்கிறவனை தான் நம்பும். ஹீரோவோட வைனை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனியோட வைனை அக்செப்ட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவும் போயிட்டு அவன் அக்செப்ட் பண்ண வைன் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது கேவலம் இல்ல, கேவலத்துக்கெல்லாம் கேவலம். எக்ஸாக்ட்லி. அப்புறம் நம்ம பிஏவோட உண்மையான முகம் தெரிஞ்சு அவன் அடிச்சு துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸ் அப் பழக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோவோட மனசாட்சி வந்து அவளை விட்டுறாதிஹே, அவளை ஏதாவது பண்ணிருஹே அப்படின்னு சொல்லுது. இவனா அவனா? டே 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 ஏ சீட்டு ரோ A 1 to 15 B 16 27. டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. கார்னர் சீட்டு மட்டும் தானே ஃபுல் ஆனிச்சு, இவன் என்ன கண்ட சீட்டை சொல்றான்? அங்கெல்லாம் யாரும் இல்லையடா. டேய் யாரா நீ? போன் பார்த்துட்டு இருக்க? படத்தை பாடுறானா? அதை பார்க்க முடியாம தான் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறேன். பாருன்னா நடிச்சு தொலை, பார்த்து தொலைகிறேன். நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அது நடந்துருது. அதுன்னா அவளை அடக்க போனா அடங்கிட்டப்பா, நான் அவளை கெடுத்துட்டனா. இவன் ஒயனுக்கு அப்ரூவ் வாங்க வந்தானா இல்ல அவளை வைஃபாக்க வந்தானா? அடுத்த நாள் போயிட்டு தெரியாம பண்ணிட்டேங்க சாரி அப்படின்னு கேட்கறாரு. அவங்க அப்படியே அது கேஷுவலா சார் அந்த சப்ஸ்கிரைபு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோதிங்க நினைக்கிற. அவங்க அதை கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சுன்னு. படம் ஆரம்பிக்கும் போது ஏதோ சொன்னாரே, உங்க வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், உங்க வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நான் ஏன்டா சரக்க போட்டு போய் கண்டவளோட படுக்க போறேன். நம்ம ஹீரோவோட வைஃப் எந்த அளவுக்கு பொசசிவ் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஸ்பெயின்ல போயிட்டு ஒரு ஜாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாரு. யார் ஜாக்கெட்ட? ஸ்பெயின்ல ஒரு பிள்ளையோட உட்காந்து குடிச்சாரு, அந்த பிள்ளை ஜாக்கெட்டை. அதை பார்த்தது அவங்க வைஃப் என்ன ஜாக்கெட் புதுசா போட்டிருக்க, இது ஸ்பெயின்ல வாங்கணுமா? தப்பு 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 தப்பு, அதெல்லாம் நீ ஏன் வாங்குற? அதெல்லாம் நீ வாங்கவே கூடாது. நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்றதா தான் இருக்கணும். நீ ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்தா எப்படி? வேலைக்காரா இங்க வா, இந்தா
ஐயா ஸ்பெயின் போயிட்டு உனக்கு புது ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு, என்ஜாய். ஏய் இது பொசசிவ் இல்லடா, இது டாமினேஷன். டால்மினேஷன்னா அந்த 102 நாயா. ஹீரோவோட தங்கச்சி புருஷன் ஏதோ ஒரு பொண்ணோட போய் குஜாலா இருந்துட்டு வந்திருக்கான். அதை கண்டுபிடிச்சு தங்கச்சி தாறுமாறா திட்டிட்டு இருக்கு. ரீசெண்டா மாமா கூட ஸ்பெயினுக்கு போனாரு. அங்க யார வேணா பாத்துக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். அது என்ன சூட்கேஸ், அது என்ன ஜாக்கெட், அந்த போன்ல என்ன போட்டோஸ் அப்படின்னு தங்கச்சி சந்தேகப்பட்டுச்சா? டேய் உனக்கு பிரச்சனைனா உன் பிரச்சனையை பத்தி மட்டும் பேசு, எதுக்கு தேவையில்லாம என்ன இழுத்து விடுற? ஆனா நம்ம ஹீரோவோட வைஃப் ஹீரோவை ரொம்ப நம்புறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட் ஒப்பீனியன் கேட்கறாரு. அவனும் இல்லை அதெல்லாம் தப்பே இல்லை, ஆண்களுக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுனே தெரியாதுன்னு அட்வைஸ் பண்றான். எங்க சார் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலிஃபென்ட் சாரி உங்க வைஃப் ஞாபகம் வந்திருக்குமா? ஆஃப் கோர்ஸ் வராது. ஒரு பையன் ஓடி வந்து சித்தப்பா அப்படிங்கிறான். டேய் யாரா நீ? அவன் என்னோட பையன் தான் ராம். முதல்ல நீ யாரு? ஹாய் ராம். ஹேய் நிஷா. இந்த இடத்துல நம்ம டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது பசங்களை பார்த்தா ஞாபகம் வச்சுக்கிறத விட பொண்ணுங்களை பார்த்தா அதிகமாக ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஒரு ஐபேடோ இல்ல ஒரு பிளே ஸ்டேஷனை வாங்கி கொடுத்தீங்கன்னா இவன் யாருன்னு ஹீரோக்கு தெரியல, இவங்க அப்பா யாருன்னு ஹீரோக்கு தெரியல, அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க இவங்க. இவன் பையனுக்கு ஹீரோ ஐபேடு பிளே ஸ்டேஷன் வாங்கி தர போறாரு. அவனுக்கு ஐபேடும் பிளே ஸ்டேஷனும் வாங்கி தரணுங்கிறதுக்காகவே ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கிறாங்க நம்ம ஹீரோயின். லெட்ஸ் மீட் அண்ட் ஹேங் அவுட். யா ஷூர். அடுத்த நாளே போனை போட்டு நான் உன் டிராவல் ஏஜென்சி கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்கேங்கிறாங்க. சுதர்ஷனோட ஆபீஸ்ரா, காய போட்ட துப்பட்டா கட்டியா அரை மணி நேரம் பேசுவான் அவன். அவசரமா அங்க போயிட்டு பேச்செல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது தங்கச்சி புருஷர் பாத்துறார். டேய் மாமா, இந்த விஷயத்த உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி உன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏத்தரம் படுறா. அடே கிருஷ்ணா சுதர்ஷன். அப்போச்சுரா இவனுக்கு ஏதோ பிளாஷ்பேக் வேற இருக்குது போல. நம்ம சுனில் அவரோட சொந்த ஊர்ல பல பெண்களை பழத்தை கிடைச்சிக்கிட்டே பார்வையாலேயே பலானதெல்லாம் பண்ணிருக்காரு. அந்த ஆன்டியோட புருஷன் துரத்துல ஓடி வந்தவர் தான். ஓடி வந்த அவரை காப்பாத்தினது நம்ம ஹீரோ. அதனாலதான் ரொம்ப நன்றி விசுவாசமா இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஸ்பெயின் பார்ட்டியும் ஷாப்பிங்க்கு போயிருக்காங்க. அதே இடத்துக்கு ஒய்ஃபோட ஹீரோவும் வந்திருக்காரு. சி ஹீரோவோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. அந்த ஃபிகர் பத்தியா செமையா இருக்கா? என்ன இருந்தாலும் வைஃபை பத்தி இப்படி எல்லாம் கமெண்ட் அடிக்க கூடாது சார். அங்க இருந்து எப்படியோ அப்படி இப்படின்னு தப்பிச்சிடறாங்க. ஆனா இந்த பையன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதை காரணமா காட்டி தான் தம்பி ஐபேடு பிளே ஸ்டேஷன்லாம் வாங்க போறப்பல. அப்புறம் இதெல்லாம் சமாளிச்சிட்டு இருக்க முடியாது, நம்ம இந்த ஸ்பெயின் பார்ட்டி கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். உண்மையை சொல்லிடுறாரு. ஸ்பெயின் பார்ட்டி பிடிச்சி வெளியே தள்ளிடுது. என்னதான் வைன் கம்பெனி ஓனரா இருந்தாலும் ஐநாவரம் வைன் ஷாப் முன்னாடி சரக்கு அடிக்கிற ஸ்டைல் மட்டும் இன்னும் ஒண்ணு விட்டு போறடா. அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தா ஸ்பெயின் பார்ட்டி ஹீரோட வீட்டுல இருக்குது. அவ்வளவுதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஹீரோ மாட்டிக்கிட்டாரு போல அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல, ஏமாத்திட்டாங்கன்னு ஹீரோவோட வைஃப் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா ஏமாத்தினது யாருன்னு சொல்லல. எல்லாத்தையும் சொன்னா ஆனா அவன் யாருன்னு மட்டும் சொல்லல. இப்ப புதுசா இந்த ஸ்பெயின் பார்ட்டிக்கு அண்ணன் வேற முளைச்சிருக்கான். அவன் வரான். ஆமா, எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அவன் யாருன்னே தெரியாது, அவனை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏதோ ஒரு கொடூரமான பயங்கரமான வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தா அவரே காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்காரு. போய் ஒரு சமாதிக்கு பூ போடுறாரு. அதுல பிறந்த நாள் இல்ல. சரி இன்னொரு சமாதி ஆர்டர் பண்ணலாம் சார். பிறந்த நாள் போட்டு உனக்கு தெரியுமா அவனை கொன்னதே நான் தான். கீதா கோவிந்தம்ல ஒரு அண்ணன் கேரக்டரை பார்த்தா கூட கொஞ்சம் பயம் வரும். தலைவன் கொலையே பண்ணிருக்கான், அப்ப கூட இவனை பார்த்தா பயம் வர மாட்டேங்குது. அவரு வீட்டுக்கு வந்து உன்னை அலக்கழிச்சவன் யாருன்னு கேட்கிறாரு. சொல்லுங்க மனசா மேடம், அண்ணன் கேக்குறாருல்ல. இந்த இடத்துல டப்பிங்ல ஒரு சின்ன மேட்டர் ஒன்று பண்ணிருக்காங்க. அது என்ன டைட்டில் சுதா? புஷ்பா 2, KGF 2, பாகுபலி 2. ஆனா மற்ற எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த படங்களோட பேர் என்னன்னா டைட்டில் செட் சுதா, ராயன், வேட்டியன், தங்கலன், எம்பரம், துடிரம், கொங்குவா. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ட்ரோல் மெட்டீரியலான படங்களை எடுத்து காய்ச்சிருக்கிறாங்க. அதை நான் தப்பு சொல்லல, படம் ட்ரோல் மெட்டீரியல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க பேசுறது கன்னட பாஷை. கன்னடத்துல வந்த படங்களை பத்தி பேசியிருக்கலாம். சம்பந்தமே இல்லாம தமிழ் படங்களை ஏன்டா இழுக்கிறீங்க? என்னையா இது? பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போய் சேர்ந்துருச்சு. நம்ம ஸ்பெயின் அக்கா வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீ வந்துட்டு என்ன லவ் பண்ற அப்படின்னா இப்பவே போய் உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு என் கூட ஸ்பெயினுக்கு வந்துரு. இல்ல நான் சும்மா லஸ்ட்டுக்காக தான் பண்ணேன் அப்படின்னா உன்னை பத்தி எனக்கு என்ன கவலை, நான் போய் உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேங்கிறாங்க. ஸ்பெயினா? அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்பெயின்ல இருந்து வேற ஆள் கூட்டு வந்துட்டான். அப்பா ஹீரோவோட பிஜிஎம் விட இவரோட பிஜிஎம் தான் அருமையா செட் ஆயிருக்கு. நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டல, காசு கொடு. அவன் வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா என்னை என்டர்டைன்மெண்ட் பண்ணணுங்கிறான். அப்படின்னா வாங்க நம்ம போய் டான்ஸ் ஆடுவோம். சார் அந்த சப்ஸ்கிரைபு இல்ல மறந்துடுவீங்களோன்னு நீட்டிவிட்டேன் சார். யாரையா மறப்பா? சாவுகிறாக்கி. அப்புறம் ஹீரோவே வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாரு, நான் தான் அது அப்படின்னு. அப்ப 2 பேர்த்தையும் நிக்க வச்சு பேசி பார்ப்பாரு. ஒன்னும் ஆவற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு பறந்துருவாரு. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனதும் எல்லாரும் மன்னிச்சிருவாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அட்வைஸ் வேற. நம்ம பேச்ச நாம கேட்டோம்னா வாழ்க்கை பூரா நிம்மதியா இருக்கலாம். முடிஞ்சது. ஓகே, இது குவிஸ் டைம். தன்னோட இளம் வயதிலேயே மியூசிக் கம்போசரான மியூசிக் டைரக்டர் யாரு? அடுத்த கேள்வி. நான் இதை வந்துட்டு ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கிறேன்.
தமிழ்ல வந்த முதல் சைலண்ட் ஃபிலிம் என்ன? அதாவது சைலண்ட் ஃபிலிமா ரெகனைஸ் பண்ண படம் எது? இந்த 2 குவிஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனை ஒரு தடவை ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் இருக்கும் கொடுத்துட்டு, இன்னொரு தடவை ஸ்வைப் பண்ணீங்கன்னா குவிஸ் இருக்கும். அதில் உங்க பதில பதிவு பண்ணிட்டு போங்க. டாடா பை பாய்.